இல்லப்பா, இன்னைக்கு புது ஸ்டெப் சொல்லி தரேன்னு இருக்காங்க. ஸ்டெப்ஸா? அது இது அக்கவுண்ட்ஸ்ல ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3லாம் இருக்கும்ல, அந்த ஸ்டெப்ஸை சொன்னேன். அந்த மாதிரி மீனாட்சி பாவம் வேதனைங்கிற இருட்டில் ரொம்ப நாளாக இருந்திருக்கா. பெருசாக லைட்டை போட்டு விட்டோம்னா பயந்து. இப்போ நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன்க்கா. அப்படியா? என்ன வேலை? அது வந்து இப்போதைக்கு பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஒரு வேலைக்கு போகிறேன்க்கா. என்னம்மா பூசி முழுகிற? என்ன வேலைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? மயிலாப்பூரில் ஒரு வயசானவங்க இருக்காங்க. அவங்கள காலையிலேருந்து நைட் வரைக்கும் பார்த்துக்கிற வேலைக்கா. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு நோயாளியை பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டம். என்னக்கா பண்ணுறது, கஷ்டமாக தான் இருக்குது. பணத்துக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படணுமா? பணம்னு ஒன்றும் பெருசாக தரலக்கா. அவங்களும் பாவம் நடுத்தர குடும்பம்தான். நீங்கள் கொடுக்கறத கொடுங்கன்னு என் கஷ்டத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன்க்கா. இந்த கஷ்டத்துலையும் நீ மற்றவங்கள பற்றி நினச்சி பார்க்குறிய உன் நல்ல மனசு யாருக்கு வரும்? ஆமாம், நீ ஒரு 4-5 பேருக்கு சமையல் பண்ணி கொடுத்துட்டு இருந்தல்ல, அந்த வேலை என்னாச்சு? அது அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தோம்லக்கா. அப்போ என்னால் அவங்களுக்கு சரியாக சாப்பாடு அனுப்ப முடியல. அப்போ வெளியில் எங்கேயோ வாங்க ஆரம்பித்தாங்க. அப்படியே அந்த ஆர்டர் எல்லாம் போயிடுச்சுக்கா. அது சரி மீனாட்சி, நீ வேலைக்கு போகிற, உடம்பு சரியில்லாத உன் வீட்டுக்காரரை யாரு கவனிச்சுப்பாங்க? நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத. நீ வேலைக்கு போய் தான் ஆகணுமா? வேறு வழி இல்லையேக்கா, குடும்பத்தை ஓட்டணும். இவரால் கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போக முடியாது, ரெஸ்ட்டில் இருக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. மருந்து மாத்திரை செலவுன்னு எல்லாம் இருக்கேக்கா. என்னெல்லாம் கஷ்டங்களை அனுபவிக்கணும்னு கடவுள் எழுதியிருக்காரோ அதெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும். ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிற? உனக்கு ஒரு கஷ்டம்னு நாங்களாம் இல்லையா? ஏன் கிட்ட சொல்லலாம்ல, ஏன் இப்படி உடம்ப கெடுத்துக்கிற? நானும் உங்களை எவ்வளோதான்க்கா கஷ்டப்படுத்த முடியும்? நான் படிக்கலையேக்கா. என்னால் இப்படி எடுபடி வேலைக்கு தானக்கா போக முடியும். நீ ஏம்மா அப்படி நினைக்கிற? நீ பண்ணுற சமையலுக்கு ஒரு பெரிய இடத்துல வேலை கிடைக்கும். சுவரே இருந்தாதாம்மா சித்திரம் வரைய முடியும். நீ நல்லா இருந்தாதான் உன் வீட்டுக்காரரை நல்லபடியாக கவனிச்சிக்க முடியும். இனிமே இந்த மாதிரியெல்லாம் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களை ஒரு வார்த்தை கேளுமா. உன் நல்லது கெட்டதுக்கு தாம்மா நாங்கள் இருக்கோம், புரியுதா? சரிக்கா. என்னம்மா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இன்சூரன்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதை அம்மா கேட்குறீங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு பாலிசி எடுத்து கொடுக்கறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. புதுசாக ஒரு 3 பாலிசி வந்திருக்கு. ஒன்று எடுத்துக்கிறீங்களா? அட போப்பா, என்னதான் நீ பையனுக்கு ஃப்ரெண்டுனாலும் நிறைய பாலிசி எடுக்க முடியும், அதான் போட்டிருக்கேன்ல. ஆமா, నువ్వు அது விஷயமா தான் என்ன பார்க்க வந்தியா? இல்லை, வேற ஒரு விஷயமா உங்களை பார்க்க வந்தேன். உங்களோட பக்கத்து வீட்டில் பரதன் ஒருத்தர் இருக்காரு, அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அட பாவி, அந்த பாவி பேரை என்கிட்ட சொல்லவே சொல்லாத. அந்த பேரை கேட்டாலே எனக்கு உடம்பெல்லாம் எரியுது. ஏம்மா, ஏதாவது பிரச்சனையா? மகா மோசமானவன் அந்த ஆளு. ம், அது ஒரு பெரிய கதை. ஆமா, நீ அவனை பத்தி கேக்குற? ஒன்றும் இல்லை, அவர் ஒய்ஃப் பேரில் ஒரு பாலிசி போடணும்னு கூப்பிடுறாரு. நானும் வீட்டுக்கு போயிருந்தேன். பெர்த் சர்டிஃபிகேட் கேட்டேன். அவங்க ஒய்ஃபும் சர்டிஃபிகேட் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதில் மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு எழுதியிருந்தது. அவங்க என்ன மென்டலுங்களா? நீ மாற்றி சொல்ற. அவன்தான் மனநல சரியில்லாதவன். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. இல்லைம்மா, சர்டிஃபிகேட்டில் கூட சரோஜாங்கிற பேரில் தான் மனநிலை சரியில்லாதவர்னு போட்டு இருந்துச்சு. அந்த ஆளே ஒரு சாடிஸ்ட். அவனும் அவங்க அக்காவும் சேர்ந்து அந்த பொண்ணை குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் அக்கறையா ஒய்ஃப் மேலே பாலிசிலாம் எடுக்கிறானேம்மா. அது மற்றவங்களுக்கு தான் அக்கறையாக இருக்கும். ஆனால் இவன் எடுக்கிறதுனால ஏதாவது ஒரு கிரிமினலுக்காக தான் இருக்கும். என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாப்பா, நீ ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தானே, உனக்கு தெரியாதா? நிறைய பேர் மரணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பாலிசி எடுப்பாங்க. ஆனால் சில பேர் மரணம் வர்றதுக்காக பாலிசி எடுப்பாங்க. ஓ, இந்த வரதன் 2வது ரகம். இப்படி கூட சரோஜா மென்டல்னு ஒரு சர்டிஃபிகேட் காமிச்சதை சொன்னியே, அது இந்த வரதனோட பிளானாக தான் இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு கூட
ஒரு மாதிரியா சிரிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. நார்மல் பர்சன் மாதிரியே தெரியலையம்மா. அது எதுக்காக தெரியுமா? நீ அவளை பைத்தியம் நினைக்கணும், அவளுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கக்கூடாதுன்னு அவன் நினச்சிருப்பா. அதுக்காக தான் அப்படி பண்ணியிருப்பா. யோசிச்சு பார்த்தா நீங்க சொன்னது சரின்னு தாம்மா தோணுது. இந்த பாரு, நீ என் பையனோட ஃப்ரெண்டுங்கிறதுனால சொல்கிறேன், தயவு செஞ்சு அந்த பாலிசி எடுத்துடாத. சரி, நான் எடுக்கல. மென்டல் சர்டிஃபிகேட்டை ரீசனாக வச்சு இதை நான் விட்டுறேன். நீ மட்டும் இல்லை, உன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லார்கிட்டையும் சொல்லி இந்த பாலிசியை அவாய்ட் பண்ண சொல்லு. இல்லைன்னா அந்த பொண்ணு உயிருக்கு ஆபத்துப்பா. கவலைப்படாதீங்கம்மா, நிச்சயமா யாரும் அந்த பாலிசி எடுத்துக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேம்மா. చాలా தேங்க்ஸ் பாபு. மகரே, ம், இந்த என்னங்க ஆண்டாளுக்கு உடம்பெல்லாம் எப்படி இருக்குது? இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. அப்படியா? ஒன்றும் இல்லை, கோச்சிங் கிளாஸ்க்கெல்லாம் போவானா, எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும் அவ? நான் சொன்னேன், அவள் கேட்க வைப்பறா. நீங்களாச்சும் உங்கள் பொண்ணாச்சு. ஏம்மா, என்ன அது இந்த ஆண்டாள் விஷயத்தில் மாத்திரம் என்ன ஒதுக்கிடுற, நீ ஒதுங்கிக்கிற, என்ன விஷயம் அது? அவளை விட்டு கொடுக்கலைங்க. ஆண்டாளோட விஷயத்தில் நான் ஒன்று சொல்ல போய் உங்களுக்கு டென்ஷன் ஆகி என்ன திட்டுவீங்க. அதனால தான் நான் ஆண்டாள் விஷயத்தில் தலையிடுறதே இல்லை. அது என்னம்மா ஆண்டாளு, எப்படி இருக்கு உடம்பெல்லாம்? நல்லா தானே இருக்க? அது நேத்திக்கு தான் உடம்பு முடியலப்பா. என் உடம்பு ஆல்வேஸ் ஓகே. பார்த்துக்கோ பார்த்துக்கோ. சரி, நான் கிளம்புறேன். எங்க சாப்பிட்டு போடி. இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். எங்க புறப்படுற நீ? கோச்சிங் கிளாஸ் போறேன்ப்பா. என்னம்மா அது? நேற்றுக்கு தான் உனக்கு உடம்பு சரியில்லை, மூச்சு வாங்கிட்டு இருந்தது, மறுபடியும் கோச்சிங் கிளாஸ் போகணுன்றியே. நான் உனக்கு சொல்கிறேன் கேட்டுக்க. நீ இந்த கோச்சிங் கிளாஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். நான் நல்ல டீச்சர் ஏற்பாடு பண்ணுறேன், வீட்டிலே வந்து சொல்லி கொடுக்கட்டும். வெயில் எதுக்கு வீணா போற நீ? ஆரம்பிச்சிட்டீங்களா? நேத்துக்கு ஏதோ லைட்டா எனக்கு உடம்பு சரியில்லை. இது எல்லாருக்கும் நடக்கிறது தானே, ஏன் பெருசுப்படுத்துறீங்க? என்னது, ஏன் இந்த கோச்சிங் கிளாஸ்னா இவ்வளவு அடம் பிடிக்கிற? ஒரு நாள் போலன்னா என்ன ஆயிடும் உனக்கு? ஐயோ இல்லப்பா, இன்னைக்கு புது ஸ்டெப் சொல்லி தரேன்னு இருக்காங்க. ஸ்டெப்ஸா? அது இது அக்கவுண்ட்ஸ்ல ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3லாம் இருக்கும்ல, அந்த ஸ்டெப்ஸை சொன்னேன். அக்கௌண்ட்ஸை பற்றி நீ எனக்கு சொல்லித்தர, பேங்க்ல வேலை செய்கிறவங்கிட்ட. சரி, ஒன்று பண்ணுறேன், நான் கூட ஆட்டோவில் வந்து உன்னை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேனே. அப்பா, எதுக்குப்பா எனக்கு குருவி மாதிரி பாதுகாக்கிற? கொஞ்சம் ஃப்ரீயா விட, கட்டுப்படுத்தாதப்பா. ஐ அம் grown up, I'll be fine. இங்க வா இங்க வா இங்க வா. என்னப்பா? கிளாஸுக்கு தானே போற? ஆமா. புக்ஸே எல்லாம் போற? ஓ, அது அந்த கிளாஸ்ல புக்ஸே தேவையில்ல. அவங்க பாட்டுக்கு நோட்ஸ் கொடுப்பாங்க, நாங்க கேட்டுட்டு இருப்போம். இதுவே எனக்கு சரியா புரியல. நோட்ஸ் கொடுத்தா வெறுமே கேட்டுட்டு இருந்தா புரியுமா? எழுதிக்க வேண்டாமா? அதுக்கு ஒரு நோட் புக் வேண்டாமா? சரி, நான் நோட் புக் எடுத்துட்டு போறேன். போ எடுத்து வா. என்ன இந்த பொண்ணு என்னென்னமோ சொல்லுது, கொஞ்சம் விளையாட்டாவே இருக்குது இது. உங்க பொண்ணு இல்ல, அப்படிதான் இருப்பா. அது என்ன? அப்பா, எடுத்துட்டேன், நான் வரேன். போயிட்டு வா. ஏம்மா, ஆண்டாளு நம்ம கிட்ட எதுவும் மறைக்கிற மாதிரி தெரியல. அப்படிலாம் ஒன்றும் தெரியலைங்க. என்ன கொஞ்சம் சுதந்திரமா இருக்கணும்னு விரும்புறா. சுதந்திரமா இருக்கட்டும் வேண்டாங்களே, பட் அவ ஹெல்த் கண்டிஷனுக்கு நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுமே. நான் என்ன பண்றேன், நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஃபாலோ பண்ண போறீங்களா? ஆமா. அது அவளுக்கு பிடிக்காதுங்க. அவளுக்கு எவ்வளோ விஷயம் பிடிக்காது, பாத்திரம் சாப்பிட்றது கூட பிடிக்காது. நாம அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா? அதுலலாம் ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஜஸ்ட் என்னன்னு ஒரு கண்காணிப்பு மாதிரி, அவ்வளோதான். தை தையும் த தா கிடதக த தை தையும் த தா கிடதக த தித் தா கிடதக த தித் தா கிடதக தாம் தித் தாம் கிடதக தை
த தை. நெக்ஸ்ட் கிடத்தக்க தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் திதாம் 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 தாம் தித்தாம் கிடதக்க தை தத்தை கிடதக்க தாம் தித்தாம் கிடதக்க தை தத்தை கிடதக்க தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தாம் தித்தாம் தை தத்தை தத்தை தாம் தித்தாம் தை தை தத்தை தாம் திதாம் 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 தை. ஆடுமா ஆடு ஆடு. என்னமா ஆச்சு? தாம் தித்தாம் தை தாம் திதாம் தை தத்தை 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 தாம் திதாம் தை தாம் திதாம் தை தத்தை தாம் திதாம் திதாம் தை தத்தை தாம் திதாம் தை தத்தை தாம் திதாம் தை தத்தை தாம் திதாம் தை தாம் திதாம் தாம் திதாம் தை தத்தை தாம் திதாம் தை தத்தை ஜனு தக ஜனு தாம். தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கோமா. தக்க ஜனு தாம். தை திதி தை கொஞ்சம் ரசம் எடுத்துக்கோமா. தை தை திதி தை. என்ன பங்காரு, என்ன இவ்வளோ டயர்டாக உட்காந்துக்கிறது? எக்ஸ்ட்ரா வேலையா இன்னைக்கு? இல்லைங்க. என்ன ஒன்றும் இல்லை, முகத்தில் கவலை ரேகைகள் தெரியுது. என்ன பிரச்சனை? ஆமாங்க. ஆமாங்கன்னா என்ன பிரச்சனை? உங்கள் மூத்த பையன் பிரச்சனையா? இல்லைங்க, மீனாட்சி விஷயம். அவங்க விஷயத்தில் என்னம்மா பண்ண முடியும்? நாமும் எவ்வளவோ அவளை கை தூக்கி விடணும்னு தான் பார்க்குறோம். என் வெங்கடேஷன் ஓகே சொல்ல மாட்டேங்கிறானே, இறக்கி விட்டுறானே. அந்த குடும்பம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டிய நேரத்தில் விதி அவ தலையில பலமா தட்டிடுச்சு. பாத்தியா பங்காரு, நல்லது நடந்தால் அதை உடனே கடவுள் செயலுன்றோம். ஆனால் கெடுதல் நடந்துடுச்சுன்னா விதின்னுடுறோம். நான் சொல்கிறேன், ரெண்டுக்குமே காரணம் கடவுள் தான். யோசிச்சு பாரு, அவன் ஏன் சிலருக்கு நல்லது சிலருக்கு கெடுதல் பண்ணுறான்னா அவன் ஒரு கணக்கு வச்சிருக்கான். அந்த அல்ஜீப்ரா ஜாமெட்ரி கணக்கெல்லாம் அவன் கையில் தான் இருக்கு. அவன் தான் நித்தம் கணக்கு போடுறவனாச்சே. பாவங்க மீனாட்சி, கம்மி சம்பளத்தில் ஒரு நோயாளியை கவனிச்சுக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்கா. யாரு? மீனாட்சி வேலைக்கு போயிட்டு இருக்காடான்னு? ஆமாங்க, எனக்கே நேற்று தான் சொன்னா. ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. ரகு உயிரோட இருந்திருந்தா காரு பங்களான்னு அவ சௌகரியமா இருந்திருப்பாள்ல. இப்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. பங்காரு, இந்த ஷேர்ஸ் அது இதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் இன்வெஸ்ட் நிறையா பண்ணுவேன். பேங்கர் இல்லையா, டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வரும். அப்போ பணம் போடும்போது பிற்காலத்தில் எது நல்லா வரும் அப்படின்னு பார்த்து தான் பணத்தை போடுவேன். அப்படித்தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் நம்ம ரகு விஷயத்திலையும். அவன் படிப்புக்கு உதவி பண்ண அவன் பிற்காலத்தில் பெருசாக வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுவான்னு தான் நான் நினச்சேன். வந்தான், நல்லா படித்தான், நல்லா வேலைக்கு வந்தான். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம அவனுடைய படிப்பு ரேகை தான் பார்த்தோம், ஆயுள் ரேகை பார்க்கலையே. வருத்தப்பட்டு என்னங்க பிரயோஜனம்? மீனாட்சிக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க. கொடுக்கணும், வாங்கி கொடுக்கணும். ஏங்க, உங்களுக்கு தான் நிறைய ஹோட்டல்ஸ் கேன்டீன்ஸ் எல்லாம் தெரியுமே,
அதில் எங்கேயாவது வேலை வாங்கி கொடுக்கலாம்ல. ஏய் கரெக்டாக சொன்ன நீ. கேன்டீன் ஒன்று எனக்கு நினைவுக்கு வருது. அதாவது நேற்று இந்த பத்மா சேஷாத்ரி ஸ்கூல் சேர்மன் இருக்காங்களே, மிஸ்ஸஸ் வைஜிபிமா, அவங்க இது ஃபோன் பண்ணாங்க ஏதோ பேங்க் விஷயமா. அப்போ அவங்க கேன்டீனுக்கு ஒரு லேடி இன்சார்ஜ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்கம்மா. இந்த அம்மாவை மீனாட்சியை லிங்க் பண்ணி விடலாமே? ஆமாங்க. நான் மிஸ்ஸஸ் வைஜிபிக்கு உடனே ஒரு ஃபோனை போடுறேன். ஹலோ, யார் பேசுறது? அம்மா வணக்கம், நான் ஹரிதாஸ் பேசுகிறேன். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, நீங்கள் நேற்று ஃபோன் பண்ணும்போது உங்கள் குரூப் ஸ்கூல்ஸில் ஏதோ கேன்டீனில் ஒரு லேடி இன்சார்ஜ் வேணும்னு சொன்னீங்க. நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அதான் சொல்லி விடலாமான்ட்டு. அப்படியா? என்ன ஸ்கூலில் வந்து பார்க்க சொல்லுங்க. அனுப்புறமா. அவங்க பேர் மீனாட்சி, ரொம்ப நல்லா சமையல் பண்ணுவாங்க. நான் கேரண்டி தரேன். அவங்க சமைச்சாங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு 3-4 கிலோ வெயிட் ஏறிடும். அப்படியா? எங்கள் டீச்சருக்கு வெயிட் போடாமல் இருந்தால் சரி. ஏற்கனவே நிறைய பேர் ஓவர் வெயிட் இன்க்ளூடிங் மீ. என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அப்புறமா அந்தம்மா குடும்பம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அதனால் சேல்ரி நீங்கள் ஐநோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டீசன்ட் சேலரியாக போட்டு கொடுங்க. கண்டிப்பாக நல்ல சல்லையாக போட்டு தரேன். அம்மா எனக்கு உங்கள் இறக்க குணம் நல்லாவே தெரியும். நீங்கள் கண்டிப்பாக நல்லது தான் செய்வீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. அப்போ நாளைக்கு நான் அனுப்பி வச்சிருவா? அனுப்புங்க. மா மறுபடியும் நான் உங்ககிட்ட நன்றி சொல்கிறேம்மா. ஓகே பாய். சரிம்மா சரிம்மா. என்னங்க, வேலை கிடைச்ச மாதிரி தானே? ம் அவங்க மீனாட்சியை வர சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியுமா, அந்தம்மா உதவி செய்யாமல் இருக்க மாட்டாங்க. அதோட மீனாட்சியும் பிரமாதமாக சமையல் செய்கிறவ தானே. அவளோட பேசினா போதும், அவளுக்கு உதவ மாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். ஏதோ நம்மளால உதவியை அவங்களுக்கு செய்கிறோன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குங்க. யதார்த்தமாக பார்த்தா ரொம்ப நேரம் இருட்டில் இருந்தவங்களுக்கு முதல்ல தேவைன்னு தெரியுமா? ஒரு சின்ன வெளிச்சம் தான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா, யோசிச்சு பாரு. ரொம்ப நாளாக இருட்டில் இருந்தவங்களுக்கு திடீர்னு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தோம்னா அவங்க கண்ணு கூசும். ஏன் சம்டைம்ஸ் கண்ணே கட்டுப்படும். அந்த மாதிரி மீனாட்சி பாவம் வேதனைங்கிற இருட்டில் ரொம்ப நாளாக இருந்திருக்கா. பெருசாக லைட்டை போட்டு விட்டோம்னா பயந்துருவா. நாம் இப்போ காமிச்சிருக்கிறது ஒரு சின்ன வெளிச்சம். யார் கண்டா? ஆண்டவன் புண்ணியத்தில் அது மேலும் மேலும் பிரகாசமாகட்டுமே. ஏன் பங்காரம்மா போய் வேலை வாங்கிட்டு இருக்க? நான் சொன்னா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ இப்போ நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேங்கிறாங்க. சாரிக்கா, உங்களுக்கு தான் எங்களால் ரொம்ப வேலை. இந்தாங்க. என்ன மீனாட்சி, 3வது மனுஷங்க கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிற? உன் கஷ்டத்தில் நான் பங்கெடுத்துக்காம வேற யார் பங்கெடுத்துக்க போகிறா? சிதம்பரம் பழைய மாதிரி குணமாயி வரணும். உங்கள் 2 பேர் முகத்துலேயும் நான் சந்தோஷத்தை பார்க்கணும். என்னப்பா நீ ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றியாம? வரதன் வீட்டுக்கு எல்ஐசி பாலிசி எடுக்க போய் ஃபார்மெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அவனை பார்க்கவே இல்லையாம? என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கான்ப்பா. இல்லைங்க, நான் அங்கே போயிருந்தேன். எனக்கு என்னமோ அந்த பாலிசி எடுக்கவே பிடிக்கல. அதனால தான் நான் மறுபடியும் போகலை. ஏன்பா நீ தான் வந்து அடிக்கடி பிஸ்னஸ் வேணும்ப, இப்போ ஏன்பா இப்படி பண்ணுற? சார், நான் பிஸ்னஸ் தான் கேட்டேன், பிரச்சனை வேணும்னு கேட்கல. என்னப்பா சொல்கிற? சார், அந்த வரதனை பார்த்தா எனக்கு நல்லவனா படலை. என்னையா நீ பொழைக்க தெரியாதவனா இருக்க? காந்தி மாதிரி ஆளுக்கு தான் பாலிசி கொடுப்பியா? உனக்கு வேண்டியது ப்ரீமியம், அதான் அவன் ஒழுங்காக கொடுப்பான். எதுக்கு தேவையில்லாமல் யோசிக்கிற? இல்லை, எனக்கு இது சரியாக படலை. தயவு செஞ்சு என்னை கம்பல் பண்ணாதீங்க. இல்லையா, அந்த வரதன் என்னை டெய்லி ஃபோன் பண்ணி எப்போ பாலிசி எடுக்க போகிற எப்போ பாலிசி எடுக்க போகிறேன்னு கேட்டுகிட்டே இருக்கான். முதல்ல போய் அவனை பாரு. சார், வரதன் ஏன் பாலிசி எடுக்க இவ்வளவு அவசரப்படணும்?